சானார்பட்டி அருகே வீட்டில் வேலை செய்து வந்த பெண் உரிமையாளர் இல்லாத நேரத்தில் மாற்று சாவியின் மூலம் 6 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சிக்கியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள கோபால்பட்டி ராஜாமணி அம்மாள் நகரைச் சேர்ந்தவர் 60 வயது பால்பாண்டி. இவரது மனைவி நீலவேணி. இருவரும் கோபால்பட்டியில் காய்கறி கடை நடத்தி வருகின்றனர். இவரது வீட்டில் கோபால்பட்டி ராஜலட்சுமி நகரைச் சேர்ந்த 50 வயது ஜீவா என்பவர் வீட்டு வேலைகளை செய்து வந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பால்பாண்டியின் வீட்டில் உள்ள கப்போர்டுகளின் சாவி தொலைந்து போயுள்ளது. இது பற்றி வீட்டில் வேலை செய்யும் ஜீவாவிடம் கேட்டபோது அது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று பதிலளித்து விட்டார். இதனால் பால்பாண்டி தன்னிடமிருந்த மாற்று சாவிகளை பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு பால்பாண்டியும் அவரது மனைவியும் வெளியூர் சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளனர். பின்னர் வழக்கமாக தனது பண தேவைக்காக கப்போர்டை திறந்து பார்த்தபோது அதில் வைக்கப்பட்டிருந்த 6,44,000 ரூபாய் பணம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வீட்டில் இருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த போது தொலைந்து போன சாவியை பயன்படுத்தி வீட்டு பணிப்பெண் ஜீவா பணத்தை திருடியது தெரியவந்தது. இது குறித்து சானார்பட்டி காவல் நிலையத்தில் பால்பாண்டி புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜீவாவை கைது செய்து அவரிடமிருந்த பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.